அனைவருக்கும் வணக்கம். வானியல் நிகழ்வுகள் ஆண்டுதோறுமே கிரக மாற்றங்கள், சூரிய மாற்றம், சந்திர கிரகங்களின் நிகழ்வது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான முதல் வானியல் நிகழ்வான வரக்கூடிய பிப்ரவரி 17ஆம் தேதி பிரம்மாண்டமான நெருப்பு வளைய சூரிய கிரகணம் தோன்ற இருக்கு. இந்த கிரகணத்தின் போது நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த கிரகத்தால் பாதிப்புகள் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அமாவாசையில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிறத வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகணமான அரிய நிகழ்வு முதன்மையான அண்டார்டிகா கண்டத்தில் இருக்கும் 2 அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்களில் இருந்து தெளிவாக தெரியும். இந்திய நேரப்படி இந்த கிரகணம் செவ்வாய்க்கிழமை மதியம் 12:31 மணிக்கு தொடங்க என அறிவிக்கப்பட்டிருக்கு. அண்டார்டிகாவை தவிர்த்து அர்ஜென்டா மற்றும் தென் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் இந்த சூரிய உதயத்திற்கு பிறகு இந்த பகுதி நேர கிரகணத்தை காண முடியும். இருப்பினும் இந்தியா உள்ளிட்ட உலகின் பிற பகுதிகளில் இருந்து கிரகணத்தை காண முடியாது அப்படின்னு சொல்லுது. வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக வளைய சூரிய கிரகணம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. ஆனால் சந்திரன் பூமியை விட்டு தொலைவில் இருக்கும் பொழுது அதனுடைய அளவு சூரியனை விட சிறியதாக இருக்குது. இந்த நேரத்தில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காமல் மையப்பகுதி மட்டுமே, அதாவது 96% மட்டுமே மறைக்கும். இதனால் சூரியன் விளிம்பு பகுதி மட்டுமே ஒரு பிரகாசமான மோதிரம் அல்லது நெருப்பு வளையம் போல காட்சியளிக்கும். இந்த கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்ப்பது பாதுகாப்பானது அல்ல. இந்த கிரகணம் பிரத்யேக சூரிய கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்தி மட்டுமே நாம் பார்க்க வேண்டும். இது நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்தடுத்த கிரகணங்கள் எப்பொழுது அப்படின்னு பார்த்தா, விஞ்ஞானிகளின் கருத்துப்படி கிரகணங்கள் எப்பொழுது ஜோடியாக நிகழும். இந்த சூரிய கிரகணம் நிகழ்ந்த 2 வாரங்களுக்கு பிறகு முழு சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. அமெரிக்கா உள்பட்ட வட அமெரிக்கா பகுதிகளில் தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கு. சூரிய கிரகணத்தின் பொழுது நாம் சில விஷயங்களையும் தவிர்ப்பது நல்லது. அதாவது கர்ப்பிணி பெண்கள் வெளியே வராமல் இருப்பது, உணவுகளை நாம் சாப்பிடாமல் இருப்பது. சூரிய கிரகணம் முடிந்த பிறகு நாம் குடித்து விட்டு தான் நாம் உணவுகளை சமைத்து சாப்பிட வேணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. எதிரியாக கருதப்படும் சனி பகவான் ராசியில் நிகழும் இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் சிலருக்கு குறிப்பாக இருந்தாலுமே சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடலாம். மேலும் ஒவ்வொரு முயற்சியிலுமே நாம் தோல்வியை சந்திக்கக்கூடியதாக தான் இருக்குது. வேத நாட்களின் படி 2026ஆம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ இருப்பதால் இந்த கிரகணம் மாலை 5:31 மணிக்கு தொடங்கும். இது மட்டும் இல்லாமல் இரவு 7:57 மணிக்கு முடிவடையக்கூடியதாக இருக்குது. இப்பொழுது 2026ஆம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு மோசமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கிரகண வேளையில் நாம் சில விஷயங்களை தவிர்ப்பது நம்முடைய வாழ்க்கைக்கும் கலாச்சாரத்திற்கும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கிரகண வேளையில் நம்ம இது போல் செய்து வருவது நல்லது. சிம்ம ராசியின் அதிபதி சூரியன், மேலும் இந்த ராசி கிரகமானது சிம்ம ராசியில் 7வது வீட்டில் நிகழ இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை குறையக்கூடியதாகும். தொழிலில் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு முக்கிய முடிவுகளையுமே இக்காலத்தில் எடுப்பதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை குடைச்சல் படும்படியாக நடந்து கொள்வாங்க. இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகளில் சுலபமாக செய்யக்கூடியதாகும். இல்லாவிட்டால் உங்களுக்கு வேலையில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் நம்ம எந்த ராசி அப்படின்னு பார்த்தா, சூரிய கிரகணத்தின் போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 6வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ இருப்பதால் இந்த கிரகணமானது உங்களுடைய வீட்டில் எடுக்கக்கூடிய எதிரிகளை முயற்சி செய்யக்கூடியதாகவும். இந்த காலத்தில் யாரையுமே நீங்கள் நம்பாதீங்க, இல்லாவிட்டால் ஏமாற்றத்தை சந்திக்கலாம். நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை மீண்டும் நீங்கள் தொடங்க முடியாமல் சிரமப்படுவீங்க. பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அவசரமாக எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்காமல் இருப்பது தவிர்ப்பதும் ரொம்பவும் நல்லது.
விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 4வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புதிய முதலீடு செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கெட்ட சவகாசத்தில் இருந்து விலகி நீங்கள் செல்ல வேண்டியது. இந்த காலகட்டம் முழுவதுமே பண இழப்புகளை ஒதுக்கி நீங்கள் ரியல் எஸ்டேட் துறைகளில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. கும்பராசியை பொறுத்தவரை உங்களுக்கு முதல் வீட்டில் சூரியன் நிகழ இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடலாம். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடியதாகவும் தேவையற்ற மனக்குவலைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது. பொதுவாக சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இதுபோல் நிகழ்வது தான் சூரிய கிரகணம் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் நேர்கோட்டில் வரும் பொழுது வானியல் நிகழ்வு சூரிய கிரகணம். அமாவாசை நாட்களில் நிகழ்வில் நிழல் மீது நமக்கு படும்பொழுது தெரிவதாக சொல்லப்படுது. கிமு 4ஆம் நூற்றாண்டிலேயே சீனர்கள் இதை கணிச்சிருக்காங்க. பழங்காலத்தில் ராகுகேது சூரியனை விளங்குவதாக நம்பப்படுது. இது சடங்குகளுடன் தொடர்புடையதாக பார்க்கப்படுது. பண்டைய சீன கிரேக்க கலாச்சாரங்களில் சூரியனை டிராகன் விளங்குவதாகும் பூமி இருள் சூழ்வதாலும் நம்பப்பட்டது. இந்தியாவில் இது ராகுகேதுவால் சூரியன் மறைக்கப்படும் நிகழ்வாக கருதப்படுது. சந்திரன் பூமிக்கு அருகில் வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வரும் பொழுது சூரிய ஒளி மறைக்கப்படுகிறது. சூரிய சந்திரனை விட 400 மடங்கு பெரியது. ஆனால் சந்திரன் 400 மடங்கு அருகில் இருப்பதால் சூரியனை மறைக்க முடிகிறது. முழு சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தா சூரியனை சந்திரன் முழுமையாக மறைக்கும் பொழுது பகலில் இருள் சூழ்ந்து சூரியன் வெளிப்படையாக தெரிவதாக சொல்லப்படுது. வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தா பூமிக்கு தொலைவில் இருக்கும் பொழுது சூரியன் முழுமையாக மறைக்காமல் நெருப்பு வளையம் போல காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தா சூரியனின் ஒரு பகுதியை மட்டுமே சந்திரன் மறைக்கும். சூரிய கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்ப்பது நிரந்தர கண் பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது சிறப்பு சூரிய வடிகட்டி கண்ணாடிகளை நம்ம பயன்படுத்துவது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. ஒவ்வொரு ஆண்டுமே குறைந்தது 2 அல்லது 5 சூரிய கிரகணங்கள் உலகம் முழுவதும் வெளியே தெரியக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சூரிய கிரகணத்தில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே வரக்கூடிய சந்திரனின் ஒரு பகுதி மட்டுமே மறைக்கப்படுவதால் இந்த நிகழ்வு ஏற்படுகிறது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நிகழ்வால் குறிப்பிட்ட சில பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. கர்ப்பிணி பெண்கள் இந்த சூரிய கிரகணத்தின் போது வெளியில் வராமல் இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சூரிய கிரகணம் வருடம் வானத்தில் நடக்கின்ற நிகழ்வு என்றாலுமே இது மக்களிடையே இதாக பார்க்கப்படுது. சூரியனை நிலவு மறைப்பது போல தோன்றும். சில இடங்களில் முழுவதுமாக சூரிய கிரகணம் தோன்றும். சில இடங்களில் பகுதி கிரகணமாக, சில இடங்களில் நெருப்பு வளைய கிரகணமாக தோன்றும். பொதுவாக 3 விதமான சூரிய கிரகணங்கள் நடக்கிறது. முழு சூரிய கிரகணம், வளைய சூரிய கிரகணம், பகுதி சூரிய கிரகணம். சூரியனுக்கு பூமிக்கும் இடையில் நிலா வரும் பொழுது சூரியனை நிலவு மறைக்கிறதாகவும் இதுதான் கிரகணம். சூரியனை நிலவு மறைப்பது போல தோன்றும் சில இடங்களில் இந்த முழு சூரிய கிரகணம் தோன்றும். சூரியன் ரொம்ப பெரியது, நிலா எப்படி மறைக்க முடியுமோ என்று கேட்கலாம். நம்முடைய பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியனை நிலவு மறைப்பது போல தோன்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரிய கிரகணத்தில் முதல் வகை முழு சூரிய கிரகணம். இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். சூரியனை விட சந்திரன் மிக மிக சிறிய அளவுடையது. ஆனால் பூமிக்கு அருகில் இருப்பதால் சூரியனை முழுவதுமாக மறைத்து விடுகிறது. இதனால் சூரியனை முழுமையாக பூமியில் இருந்து பார்க்க முடியாத நிலை மற்றும் சூரிய ஒளி பூமியை அடையாமல் முழு இருட்டாக இரவு போல காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. அடுத்ததாக பகுதி சூரிய கிரகணம். 2வது வகை சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணம். பகுதி சூரிய கிரகணத்தில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே வரக்கூடிய சந்திரன் சூரியனின் ஒரு பகுதி மட்டுமே மறைக்கும் நிகழ்வு ஏற்படுகிறது. இதன் காரணமாக சூரியனில் ஒரு பகுதி சந்திரனால் மறைக்கப்படும். இதில் சூரியனின் ஒரு மிக சிறிய அளவு ஒரு பகுதியை மறைக்க பகுதி சூரிய கிரகணம் குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படும். சில நேரங்களில் நிலவில் சூரியன் முழுவதுமாக மறைக்க முடியாது. நிலவு மறைக்கப்பட்ட பகுதி கருப்பாகும். அதன் விளிம்பு நெருப்பு வளையம் போலவும்
தோன்றக்கூடியதாக இருக்குது. இது கங்கண சூரிய கிரகணம், நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.